ரொம்ப கம்மியா சம்பாரிச்சாலும் சரி, கோடி கணக்குல சம்பாரிச்சாலும் சரி, எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு போகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்னு ரிட்டர்ன்ஸ், இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க். சரி, ரிஸ்க் எது கம்மியா இருக்கு? ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், ஆவரேஜா 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டாக்கா கூட எஸ்ஐபில இருந்து நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் ஆவரேஜா 12%. 20 வருஷம் கழிச்சு 3.2 lakhs அளவுக்கு என்ன ஆயிடும்னாக்கா அந்த ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கும். எல்லா இன்வெஸ்டரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான். ஒரு 15,000 ஒரு 2 வருஷத்துல ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம்னா எடுத்துட்டு வர முடியும். மியூச்சுவல் ஃபண்டு தான் கரெக்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி கண்டிப்பா தம்பு ரூல் எங்கேயுமே எழுதிப்பட கிடையாது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற காசை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற காசு அதிகமா இருக்கும். எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆஃப் கோல்டு நீங்க எப்ப வேணுமோ வாங்கிக்கலாம். முதல்ல பிசினஸ்ல வர்த்தகத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, எதுவுமே உங்களுக்கு இலவசமா ஃப்ரீயா கிடைக்கவே கிடைக்காது. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் பினான்சியல் அட்வைசர் திரு சதீஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரூபன். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் ரூபன். சார், பொதுவா நம்ம பினான்சியல் அப்படின்னு எடுத்தாலே பினான்சியல் இன்வெஸ்டர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் மக்கள் மத்தியில அங்கங்க போயிட்டு இருக்கு. ஸோ பினான்சியல் இன்வெஸ்டர்னா யாரு சார்? யாருக்கெல்லாம் ஃபைனான்சியல் கோல் ட்ரீம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபைனான்சியல் இன்வெஸ்டர்ஸ் தான். ஓகே. ஃபைனான்சியல் ட்ரீம் அப்படின்னாக்கா கிட்ஸ் மேரேஜா இருக்கலாம், கிட்ஸ் எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல உங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட்டா இருக்கலாம், இல்ல ஃபேமிலிக்கான ஒரு வெக்கேஷன், இல்ல ஏதாவது ஒரு கோல்ஸ் இருக்கலாம். எந்த கோல் இருந்தாலும் அந்த கோலை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னாலே நீங்க ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்டர் தான். ஓகே சார். சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ட்ரேடிங், அதுக்கப்புறம் லேண்ட், கோல்டு, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸா இருக்கு. ஸோ இதுல எந்த கேட்டகரி பெஸ்ட் கேட்டகரி அப்படின்ற ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கு. ஸோ எந்த கேட்டகரி பெஸ்ட் கேட்டகரி சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல ஒரு காமன் சென்ஸ். இப்போ ஒரு சின்ன ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தை எடுத்த உடனே 12ஆம் கிளாஸ் போயிடுறாங்களா, இல்ல 1, 2ன்னு சொல்லிட்டு படிப்படியா அவங்க மேல போறாங்களா? இதே மாதிரிதான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்க அணுகணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். ஒன்னு ரிட்டர்ன்ஸ், இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க். லோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு லோ ரிஸ்க் இருக்கும். ஆனா மக்கள் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ஹை ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஹை ரிட்டர்ன்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கும். ஆனா அந்த ரிஸ்க யாருமே கன்சிடர் பண்ணாம ரிட்டர்ன்ஸை மட்டுமே கன்சிடர் பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு பிகினர், இப்பதான் உங்க வேலைக்கு போயிருக்கீங்க, ஒரு ஃபைனான்சியல் கோல் செட் பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா முதல்ல ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, ரிஸ்க் எது கம்மியா இருக்கு? ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், அதுக்கப்புறம் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமா மேல போலாம். ட்ரேடிங் அப்படின்னு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொன்னீங்க, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப அதிகப்படியான ஒரு ரிஸ்க். சோ என்ன பண்ணணும்? முதல்ல ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பிரமிட் மாதிரி. அது பிரமிட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பேஸ் தான் வைடா இருக்கும். சோ ரிஸ்க் இல்லாதது நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணுங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஓகே சார். சார், நம்ம ரிஸ்க் இல்லாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ரிஸ்க் கம்மியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றீங்க. ஸோ எஸ்ஐபி அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த எஸ்ஐபி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு பினான்சியல் அட்வைசர்ஸ் பேச ஆரம்பிச்சாலே இந்த எஸ்ஐபியை தொடாம இருக்க மாட்டாங்க. ஸோ எஸ்ஐபினா என்ன சார்? ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு புரியுற வகையில சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது சார். எஸ்ஐபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இன்னைக்கு ஒரு கம்பெனியை எடுத்துக்கங்க. ஒரு கம்பெனியில கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஹவுஸ் கீப்பிங் எம்ப்ளாயி, எல்லாருக்கும் டீ காஃபி குடிக்கிற மாதிரியான ஒரு எம்ப்ளாயி. அவரோட சேலரி பாத்தீங்கன்னா 12,000 15,000 இவ்வளவுதான் இருக்கும். அந்த ஒரு கம்பெனிலேயே யாரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சிஇஓ. இந்த 2 பேருக்கும் ஒரே கம்பெனில வேலை செய்யறாங்க. வேற என்ன ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப கம்மியா சம்பாரிச்சாலும் சரி, கோடி கணக்குல சம்பாரிச்சாலும் சரி, எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய ரிட்டர்ன்ஸை எடுத்துட்டு போகலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது ஸோ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், ஃபோர்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்.
ஸோ அந்த அதிகமான ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபியில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள்? இன்ஃப்ளேஷன் தான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் அடித்தளம். இன்ஃப்ளேஷனை தாண்டின எத்தனை % ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆவரேஜாக 6% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாக்கா கூட எஸ்ஐபியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய ரிட்டர்ன் ஆவரேஜாக 12%. ஸோ அந்த 12% ஒரு வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குமானா வராது. குறைஞ்சபட்சம் ஒரு இன்வெஸ்டர் 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாக்கா அதுக்கப்புறம் அந்த 12ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஓகே சார், இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து 2 கேட்டகரிஸா பிரியுது அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. என்னன்னா நீங்க கூட நிறைய விஷயத்துல வந்து சொல்லியிருக்கீங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லியிருந்தீங்க, ஷார்ட் டேர்ம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் என்ன பெனிஃபிட்டா இருக்கும் சார்? இப்போ ட்ரேடிங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட். ஓகே, ஒரே ஒரு நாள் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே வித்துடலாம். நீங்க இன்னைக்கு வாங்கி நாளைக்கு பை டுடே செல் டுமாரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள வாங்கினதெல்லாம் வித்துருவாங்க. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்க இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 94% இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா லாசஸ் மட்டும்தான் பாக்குறாங்க. ஸோ ஷார்ட் டைம்ல ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு, பெரிய லாசஸ் 94% லாசஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே நீங்க 5 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாக்கா நீங்க லாசஸ பாக்குறதுக்கு ரொம்ப 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 ப்ராபபிலிட்டி கம்மி. ஆல்மோஸ்ட் யாருமே லாசஸ பார்க்க மாட்டாங்க தொடர்ந்து 5 வருஷம் நீங்க ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லயோ இல்ல எஸ்ஐபிலயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஓகே சார், இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்றீங்க. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ எப்பனா இப்போ நம்ம பெருசா ஆசைப்படும் போது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் போது, ஸோ நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றோம், ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிறது தானே பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோல்டு பக்கம் திரும்புறாங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா லாங் டேர்மா நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? ஸோ வெயிட் பண்ணி வர காசை நம்ம ஷார்ட் டேர்ம்ல வர அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வருதே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஷார்ட் டேர்ம்ல உங்களுக்கு அத மாதிரி காசு வருது, உங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியும், நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணுங்க, தப்பே இல்ல. ஓகே. ஆனா 94% இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்ம்ல லாசஸ் தான் பாக்குறாங்க. இது செபியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. ஓகே. 1995ல வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல நம்ம போடுறோம்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸா ஒரு 15% வரும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்ப இருக்க அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இப்ப இருக்குமா, நமக்கு அந்த 15% கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்பி இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? என்ன பதிலா இருக்கும் சார்? 1995ல ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு பெரிய ரிட்டர்ன் 15% ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் இருந்துச்சு அது. அண்ட் அது படிப்படியாக பார்த்தீங்கன்னா 15ன்றது 12 வந்தது, 8 வந்தது, இன்னைக்கு 6ல் இருக்கும். அதே நேரத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும், 1995ல இன்ஃப்ளேஷனும் 15% இருந்துச்சு. ஓகே சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து இன்னைக்கு 6% தான் இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இல்லை இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ற மாதிரி ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸை அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அது. ஸோ இன்னைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ல ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்கு. வளரும் நாடு டெவலப்டு கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன்லாம் 2% தான். இந்தியா ஒரு டெவலப்பிங்ல இருந்து டெவலப்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளேஷன் கண்டிப்பா கீழே தான் வரும் நமக்கு. ஓகே. இன்ட்ரெஸ்ட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுமே கொஞ்சம் என்ன ஆகும், போற காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கம்மியாகும். ஓகே சார், இது இப்ப நம்ம ஒரு பிளஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அந்த விஷயத்த சொல்றீங்க. ஸோ இப்போ ஒரு மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல சார் எல்லாத்துலயும், இதுல மைனஸா என்ன சார் பார்க்கலாம்? ஸோ இதுல ஜாக்கிரதையா இருக்கலாம் அப்படின்னா என்ன இருக்கும் சார் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த விஷயத்துல? ஒரு மனிதர் வந்து 2 விஷயத்தை அவாய்டே பண்ண முடியாது. ஒன்னு டெத், இன்னொன்னு டாக்ஸஸ். ஓகே. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல பாத்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ். இப்ப நீங்க ஒரு 30% ஸ்லாப்ல இருக்கீங்கன்னாக்கா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஆல்ரெடி உங்களுக்கு 6லேருந்து 6% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. அதுலயும் நீங்க ஒரு 30% நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் உங்க எஃபெக்டிவ் ஐஆர்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டி பாத்தீங்கன்னா 4% வந்துடும். ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே சார். சார் நீங்க முன்னாடி நீங்க சொன்ன அந்த விஷயம் இன்னொரு விஷயமா என்ன இருக்குன்னா, அப்போ வந்து 1995 to 2000 இந்த பீரியட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் காஸ்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வந்து 1 crore இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்ப இருக்க இதுல வந்து இந்த 1 crore பத்துமா? நிறைய மக்களிடையே வந்து என்ன கேள்வி எழும்புதுன்னா, எங்களுக்கு ஒரு 7 crores to 8 crores அந்த மாதிரி இருந்தாதான் ஓகேவா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தேவைன்றது ஒரு 60 வயசு வரைக்குமே முடிஞ்சிருது. ஆனா இப்போ வந்து சாகுற வரைக்கும் வந்து தனக்கான செலவுகள் வந்து அதிகமாயிட்டே போகுது. இவங்களுக்கு வந்து அந்த
1 crore காஸ்ட் வந்து பத்துமா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டா இருக்கிற விஷயம்? இது எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இன்ஃப்ளேஷன் ஒரு கில்லர். ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல ஒரு காஃபியை வாங்கி குடிச்சீங்கன்னாக்கா 20 ரூபாய். ஓகே. இன்னைக்கு அதே மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ல ஒரு காஃபியை வாங்கி குடிச்சு பாருங்க 35ல இருந்து 40 ரூபாய். அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருக்கு. ஓகே. சோ முன்னாடி 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு இருந்தா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ண முடியும்னா 10 வருஷம் கழிச்சு 6% இன்ஃப்ளேஷன் மட்டுமே போட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலண்டா 1.8 lakhs உங்க தேவை. ஓகே. இன்னைக்கு நீங்க 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மாசம் வருது, சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உங்க வயசு 70 ஆகும்போது அதே 1 லட்சம் வரும். ஆனா அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் பாத்தீங்கன்னா 1.8 lakhsக்கு ரிக்வயர்மெண்ட். சோ என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா உங்க தேவையெல்லாம் நீங்க சுருக்க வேண்டியிருக்கும். இன்னொரு வஸ்டா சொல்ல போனாக்கா 20 வருஷம் கழிச்சு 3.2 lakhs அளவுக்கு என்ன ஆயிடும்னாக்கா அந்த ஒரு இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கும். ஆனா அப்பவுமே உங்களுக்கு என்ன ஆகும், பென்ஷன் பாத்தீங்கன்னா 1 லட்சம் தான் வரும். உங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப சுருங்கிடும். சோ 1 கோடி அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு இன்சஃபிஷியன்ட் அமௌண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்தா 15,000 கட்டுறோம் சார். ஒரு 30 இயர்ஸ்க்கு கட்டுறோம். நமக்கு வந்து 15% வந்து ரிட்டர்ன்ஸ் வருது. சோ அதுல வந்து கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு வந்து 10 crores அப்படின்ற ஒரு லெவல் வருது. பட் ஆனா என்னால இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நமக்கு சேவிங்ஸா வந்து ஒரு 15,000 மந்த்லி கிடைக்குமானா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 5,000 கட்டுறேன் அப்படின்னா எவ்வளவு சார் வரும் நமக்கு? அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு விஷயமா இருக்குமா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம ஒரு 5,000 கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா? எல்லா இன்வெஸ்டரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதான். ஓகே. இது உண்மை. 15,000 கட்டுறீங்க, 15 வருஷம் மட்டும் கட்டுறீங்க, அது 15%ல grow ஆகுதுனாக்கா உங்களோட மெச்சூரிட்டி 1 கோடி ரூபாய். அதே 15,000 கட்டுறீங்க, 30 வருஷம் கட்டுறீங்க, அதே 15% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா உங்களோட மெச்சூரிட்டி 10 கோடி ரூபாய். சரி, எனக்கு 10 கோடி ரூபாய் நான் சேர்க்கணும்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. ஆனா என்கிட்ட இப்ப 15,000 இல்ல. அதனால நீங்க 15,000 சேவ் பண்ற அளவுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே. டேக் ஆக்ஷன், ஸ்டார்ட் வித் வாட் யூ கேன். உங்களால இன்னைக்கு எவ்வளவு முடியும்? ஓகே. ஒரு 5,000 ரூபாய் சேர்க்க முடியுமா? 5,000ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது எப்போ உங்களுக்கு அந்த ஒரு சேலரி இன்கிரிமெண்ட். வாழ்க்கை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. எப்பவுமே வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ப்ராக்ரசிவா தான் இருக்கும். ஓகே. ஒரு இன்கிரிமெண்ட் வரும், ஒரு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆக உங்க லைஃப் ஸ்டைல நீங்க விரிவு பண்ணாம உங்க சேவிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 15,000 ஒரு 2 வருஷத்துல ரொம்ப சுலபமா என்ன பண்ணிடலாம்னா எடுத்துட்டு வர முடியும். ஸோ அந்த ஒரு இலக்கு 5 கோடியோ 7 கோடியோ 10 கோடியோ அந்த இலக்கை நீங்க என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அடைய முடியும். ஓகே சார். ஒரு தரப்பினர் மக்களுக்கு வந்து என்னன்னா, நான் ஏன் வந்து 30 இயர்ஸ்க்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடணும், நான் அந்த காசை வந்து கோல்டுலயும் லேண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு மக்கள் வந்து சொல்றாங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? மியூச்சுவல் ஃபண்ட் தான் கரெக்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி கண்டிப்பா தம்ப் ரூல் எங்கேயுமே எழுதிப்பட கிடையாது. ஓகே சார். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். நீங்க என்ன பண்ணணும்னா தங்கத்துல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும், லேண்ட்லயும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும். இதோட இந்த அப்ரோச் பேர் பாத்தீங்கன்னா டைவர்சிபிகேஷன். ஓகே. உங்க நெட் ஒர்த்ல ஒரு 40% என்ன பண்ணுங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஒரு 20% என்ன பண்ணுங்க, கோல்டுலயும் பிக்ஸட் டெபாசிட் இல்ல பிபிஎஃப் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிற 40% இருக்கு பாத்தீங்களா, அத மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இத மாதிரி நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா எல்லா அசெட் கிளாஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைவர்சிஃபைடா இருக்கும். ஓகே சார். நீங்க ஒரு விஷயம் வந்து லேண்ட் பத்தி சொல்லிருந்தீங்க, 40% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. சோ லேண்ட்லயே வந்து நிறைய வகை இருக்கு சார். என்னன்னா வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பில்டிங்ஸ் வந்து கட்டுறாங்க. சோ பில்டிங்ஸ்க்கான லேண்ட் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. சோ இதுல எந்த லேண்ட் வாங்கினா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும்? அந்த 40% இன்வெஸ்ட் பண்றோம்ல, எந்த லேண்ட் வாங்கினா நமக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் சார்? ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா முதல்ல பேசிக் எசென்ஷியல். ஒரு மனிதருக்கு என்ன வேணும்? உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு, கமர்ஷியல் லேண்டு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு வீடு, பிளாட்டாவும் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் ஹவுஸாவும் இருக்கலாம், சொந்தமா செக்யூர்டா ஃபீல் பண்றதுக்கு ஒரு வீடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு வீட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு வீடை கட்டுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க அந்த ரியல் எஸ்டேட் வந்து உங்க நெட்வொர்க்ல எவ்வளவு இருக்கு. 40% வந்துடுச்சா ஃபைனான்சியல் அசெட்டுக்கு மாறிடுங்க.
இல்ல அது 40% கீழே தான் இருக்குன்னாக்கா அதுக்கப்புறமா ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்னொன்னு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி போகணுமா, இல்ல கமர்ஷியல் மாதிரியான ப்ராப்பர்ட்டி போலாமா, இல்ல பிளாட்ஸ் மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி போலாமா, அந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே சார், நம்ம லேண்ட் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தீங்க. ஸோ லேண்டை தொடர்ந்து நீங்க கோல்டுல ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்து சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நகை சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போடுறாங்க. இப்போ 12 மந்த்ஸ்க்கு போடும் போது 11 மந்த்ஸ் நீங்க கட்டுங்க, கடைசி ஒரு மாசம் வந்து நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ நம்ம 11 மந்த்ஸ்க்கு கட்டுறோம்ல சார் காசு, அதுக்கான வட்டியை வந்து அவங்க வந்து அதை வந்து சரியான எக்ஸ்பிளனேஷன் அது மாதிரி கொடுக்காம ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. எல்லார் மனதிலயும் இந்த ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ இது எந்த ப்ராசஸ்ல இயங்குது சார்? முதல்ல பிசினஸ்ல வர்த்தகத்துல புரிஞ்சுக்க வேண்டியது, எதுவுமே உங்களுக்கு இலவசமா ஃப்ரீயா கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. 11 மாசம் நீங்க கட்டுங்க, 12வது மாசம் நான் கட்டுறேன் அப்படின்னு ஒரு பிசினஸ்மேன் சொல்றாரு அப்படின்னாக்கா அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, அந்த ப்ராஃபிட்ல தான் அந்த காசை உங்க காசை திரும்ப உங்களுக்கு தான் கொடுக்குறாரு அவரு. ஓகே. சோ என்ன பண்ணுங்க, அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? உங்களால வந்து ஒரு தங்க நகைய ஒரேடியா காசை கொடுத்து வாங்க முடியல. அதனால என்ன பண்றீங்க, மாசம் மாசம் நீங்க வந்து சேமிக்கிறீங்க. ஆமா. ஏன்னா சில நேரங்கள்ல சேமிக்கலன்னா என்ன ஆயிடும், அதுவுமே செலவுல போயிடும். ஓகே. சோ சேமிச்சு என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு தங்கமோ ஏதோ ஒரு பொருளோ வாங்குறீங்க, அது உங்களுக்கு அட்வான்டேஜ். ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா தங்கம் விலையும் என்ன ஆகும், ஏறிக்கிட்டே போகும். ஆனா நீங்க என்னைக்கு நீங்க அந்த தங்க சீட்டை ஸ்டார்ட் பண்றீங்களோ அன்னைக்கு என்ன தங்கம் விலையோ அவங்க அதே தங்கம் விலையை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. சோ அன்னைக்கு என்னென்ன தங்கம் விலை வருதோ சோ என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிராம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஓகே. அது அது எப்பவுமே இருக்கத்தான் செய்யும். அது ஓகே. சோ என்ன ஆகும்னாக்கா 12வது மாசம் அவர் கட்டுவாரானாக்கா அது மாதிரியான தங்க சீட்டு இப்ப எங்கேயுமே இல்ல. ஓகே. வேஸ்டேஜ்ல 18% போடுற இடத்துல அவர் ஒரு 8%, ஒரு 10% என்ன பண்ணுவாரு, வேஸ்டேஜ் அவர் கம்மி பண்ணி கொடுப்பாரு அவரு. சோ இதுதான் நடக்குது. பட் இது நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா தங்கம் உங்ககிட்ட இருப்புல இல்ல, 20% நீங்க வந்து இன்னும் தங்கத்தை சேர்க்கலன்னாக்கா தங்க சீட்டு போடுங்க, பிசிக்கல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த டிசிப்ளின் இருக்கும், மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் தான் சார். எனக்கு 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 பட்ட கேள்வியா என்ன இருக்குன்னா, இப்ப நான் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி சீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் போடுறேன். சோ இது எனக்கு பெனிஃபிட்டா தருமா, இல்ல எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் இதுல போடுற காசு வந்து எனக்கு பெனிஃபிட்டா இருக்குமா சார்? ஏன்னா மாசம் மாசம் கட்டி நம்ம வந்து கட்டும் போது அப்போ ஒரு நகை தங்க விலை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு தங்க விலை மாறும் போது நமக்கு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுது. சோ இதுல வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபிலயும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அசெட் அலோகேஷன் சொல்லும் போது நான் தங்கத்தை என்ன சொன்னேன்னாக்கா 20% தான் சொன்னேன். அதுவும் தங்கம் மட்டுமே 20 இல்ல, தங்கம் பிளஸ் பிக்ஸட் இன்கம் ஆர் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பிபிஎஃப், இபிஎஃப், பிக்ஸட் டெபாசிட், இது எல்லாம் சேர்த்து. எதுக்காக 20 மட்டும் சொல்லியிருக்கேன்னா தங்கம் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ், லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் 9ல இருந்து 10%. மியூச்சுவல் ஃபண்ட் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 12ல இருந்து 13%. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா எஸ்ஐபி தங்கத்தை விட அதிகமான ரிட்டர்ன்ஸை தான் கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா வரக்கூடிய காலங்கள்லயும் அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். சோ நீங்க தங்கத்துல மாதம் இன்வெஸ்ட் பண்றதை விட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்னைக்கு தங்கம் வேணுமோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து காசை எடுத்து வாங்குனீங்கன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ற காசை விட மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற காசு அதிகமா இருக்கும். எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் ஆஃப் கோல்டு நீங்க எப்ப வேணுமோ வாங்கிக்கலாம். ஓகே சார், நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ உங்களோட பல வீடியோக்கள், இன்டர்வியூஸ்ல வந்து நான் பார்க்கும்போது நிறைய கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறாங்கன்னா, சார் வந்து ட்ரேடிங் பண்றாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேள்வியா எழுப்பியிருக்காங்க மக்கள். ஸோ அதுக்கு என்ன சார் பதிலா இருக்கு? செபி சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே 94% என்ன பண்றாங்கன்னாக்கா லாசஸ் மட்டும்தான் பாக்குறாங்க. ஓகே, இது எனக்கும் அப்ளிகபிள் தான் அது. சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ 99%. ஓகே, ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னாக்கா சக்சஸ் ரேஷியோ 6%. சோ நான் ட்ரேடிங் அது மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா டைமை வேஸ்ட் பண்றது இல்ல, மணியையும் லூஸ் பண்றது இல்ல. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சக்சஸ் ரேஷியோ அதிகம். சோ காமன் சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா கை மேல பலன். ஓகே சார், அந்த ட்ரேடிங்ன்ற ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு விஷயங்கள் வந்து இப்ப பண்றாங்க. என்னன்னா, நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட காசை கொடுங்க, நான் உங்களுக்காக ட்ரேட் பண்ணி தரேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் போறது வந்து சரியா தப்பா சார்? கண்டிப்பா தவறு. தவறு. ஏன்? கண்டிப்பா. எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 100% புரிஞ்சு இருக்கணும். ஓகே, அது புரிஞ்சது மட்டும் இல்லாம ஒரு 6 வயசு இல்ல ஒரு 8 வயசு குழந்தைக்கு நீங்க புரிய வைக்கணும்.
ஓகே. அந்த மாதிரி உங்களால ட்ரேடிங்கை என்னைக்கு புரிய வைக்க முடியுதோ அன்னைக்கு நீங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ட்ரேடு பண்ற மொத்த பேருமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ட்ரேடிங் அனாலஜியா இருக்கலாம், அந்த ஒரு ட்ரேடிங் சார்ட் பேட்டர்னா இருக்கலாம், கேண்டில் ஸ்டிக்கா இருக்கலாம், அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, படிக்கவும் மாட்டேன்றாங்க. ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா 4 வருஷம் படிக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் படிக்கணும். 5 வருஷம் படிச்சா போதுமானா பத்தாது. அதுக்கப்புறம் 2 வருஷம் படிப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் படிப்பாரு. டாக்டரே படிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இன்னைக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை மாசம் படிச்சிருக்கீங்க? 1 மாசம், 2 ஹவர், 4 ஹவர், 10 ஹவர் இத படிச்சுட்டு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னாக்கா எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? நீங்க 2 வருஷம் படிங்க, 3 வருஷம் படிங்க, பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. உங்க சக்சஸ் ரேஷியோ ட்ரேடிங்ல என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 10,000 ட்ரேட் பண்ணிட்டு அதுல எவ்வளவு சக்சஸ் ரேஷியோ இருக்கு, எத்தனை ட்ரேட்ஸ் நீங்க சக்சஸா பண்ணிருக்கீங்க, எத்தனை ட்ரேட்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க, இது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்க ட்ரேடிங் உள்ள கண்டிப்பா போகணும். சரி, இப்ப பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சின்ன பிரைவேட் பேங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு 2 வருஷம் போட்டுக்கிட்டோம்னா 8.5% சொல்றாங்க. அதுவே ஒரு 3க்கு மேல தாண்டிச்சுன்னா 9.5 சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 5 வருஷம் ஆனாலும் 9.5 அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி இன்க்ரீஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளால பார்க்க முடியுமா? ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா? என்னதான் சார் இருக்கு அதுல? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதுல போயிட்டு நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓபன் பண்றீங்கன்னா 1 இயருக்கு அரௌண்ட் ஒரு 8.2% இருக்கும். 2-3 இயர்ஸ்னா அப் டு 9% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக அவங்க 2-3 இயர்ஸ்க்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை கொடுக்குறாங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க, 8% எடுத்துட்டு போறீங்க. நீங்க அடுத்த வருஷம் போயிட்டு ஒரு புதுசா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஓபன் பண்ணீங்கன்னா 8% கிடைக்குமானா தெரியாது. மோஸ்ட் லைக்லி என்ன ஆகும்னா 7.5 தான் கிடைக்கும். ஏன்னா ஆர்பிஐ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்டினியூஸா ரேட் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 3 வருஷத்துக்கு லாக் பண்ணிக்கிறாங்க 9.5%க்கு. ஆர்பிஐ கம்மி பண்ணாலும் அவங்களுக்கு 9.5% வரும், லாபகமா இருக்கும் அவங்களுக்கு. நல்ல விஷயம் தான் அது. ஸோ நீங்க வந்து எக்ஸஸா சர்ப்ளஸ் இருந்ததுன்னா ஒரு 3 இயர்ஸ் எஃப்டியை நீங்க பார்க்கலாம். அதே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எஃப்டியை தாண்டின அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷார்ட் டேர்ம் 1 இயர், 3 இயர், 5 இயர்னு பார்க்க கூடாது. ஸோ எப்படி பார்க்கணும்னா பக்கெட் ஆஃப் 5 இயர்ஸ் தான் பார்க்கணும். வருஷமே நீங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா குறைஞ்சபட்சம் ஒரு 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். 5 இயர்ஸ்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 12-13% வந்துடும். ஸோ 12-13% வந்துடுச்சுனாக்கா அது அப்படியே போக போக மார்க்கெட்ல வாலட்டாலிட்டி இருந்தாலும் அது சஸ்டெயின் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ 12-13% நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் 5 இயர்ஸை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது. சரி, இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கான ஃபினான்ஷியல் அட்வைசஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப விரிவாக்கமா அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி ரூபன்.